அண்மைச் செய்தி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி முகம் கண்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான், ஜித்தன் ராம் உள்ளிட்டோருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான், ஜித்தன் ராம் உள்ளிட்டோருக்கு பிரதமர் மோடி தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். பீகார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வரை என்டிஏ கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் இருந்து வருகிறது. எனவே ஏறத்தாழ வெற்றி உறுதியாகி இருக்கும் நிலையில் தற்பொழுது கூட்டணி வெற்றி முகம் என்று குறிப்பிட்டு பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை குறிப்பிட்டு வாழ்த்துக்களை பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான், ஜித்தன் ராம் உள்ளிட்டோரை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து இருக்கிறார். முக்கியமாக தேர்தல் நடைபெற்று தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலேயே பாஜக கூட்டணி தொடர்ந்து வெற்றி முகமாக இருந்து வருகிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் தற்பொழுது வரை நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கையில் 200 தொகுதிகளுக்கு மேல் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்று இருக்கிறது. அதே போல ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியானது 30 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. பெரும்பான்மைக்கு அதிகமாக தற்பொழுது இவர்கள் இரட்டை இலக்கத்தில் முன்னிலையில் இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல வெற்றி என்பது உறுதியாகி இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது பிரதமர் மோடி கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களை எல்லாம் குறிப்பிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து இருக்கிறார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் சமூக நீதியின் வெற்றி தற்பொழுது பெற்றிருப்பதாக அதில் குறிப்பிட்டு இருக்கிறார். முக்கியமாக 2025 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏக்கு வரலாற்று சிறப்புமிக்க முன் எப்போதும் இல்லாத வெற்றியை வழங்கிய பீகார் மாநிலத்தின் அன்பான மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்றும் இந்த முழக்கம் மக்கள் ஆணை, அதே போல பீகாரினுடைய மக்களுக்கான புதிய உறுதியுடன் பணி செய்ய எங்களுக்கு மேலும் வலிமை அளிக்கும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாடு முழுவதும் சமநிலையான வளர்ச்சியை என்டிஏ உறுதி செய்துள்ளது என்றும் மாநிலத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் எங்களின் சாதனைகள் மற்றும் பார்வையை மக்கள் நேரடியாக கண்டு எங்களுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையான வெற்றியை வழங்கி இருக்கிறார்கள் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பெரும் வெற்றிக்கான காரணமாக இருந்த முதல்வர் நிதிஷ்குமார், அதே போல என்டிஏ கூட்டணியை சார்ந்த சிராக் பாஸ்வான், ஜித்தன் ராம் மாஞ்சி அவர்களுக்கும் அதே போல உபேந்திர குஷ்வாஹா உள்ளிட்ட அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மோடி பதிவிட்டிருக்கிறார். மேலும் என்டிஏவின் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் நான் என் நன்றியை தெரிவிக்கிறேன் என்றும் அவர்கள் இடையாறாது உழைத்துள்ளனர் என்றும் அவர்கள் மக்களிடம் சென்று எங்களின் வளர்ச்சி நோக்கத்தை விளக்கி எதிர்க்கட்சியின் ஒவ்வொரு பொய்யையும் உறுதியாக எதிர்த்தனர் என்றும் அவர்களை நான் மனமார்ந்த நன்றியுடன் பாராட்டுகிறேன் என்றும் அந்த பதிவில் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரும் நாட்களில் பீகாரின் வளர்ச்சிக்காக நாம் மேலும் செயல்பாடுகளுடன் உழைப்போம் என்றும் இங்குள்ள அடிப்படை வசதிகளுக்கும் மாநிலத்தின் பண்பாட்டுக்கும் ஒரு புதிய அடையாளத்தை நாம் வழங்குவோம் என்றும் இங்குள்ள இளைஞர்களும் பெண்களும் வளமான வாழ்க்கையை அடைய போதுமான வாய்ப்புகள் பெறுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் அவர் உறுதியேற்கக்கூடிய வகையில் பீகார் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இத்தகைய விஷயங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். எனவே ஏறத்தாழ வெற்றி என்பது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில இரட்டை இலக்கத்தில் தற்பொழுது பிஜேபி கூட்டணியானது முன்னிலையில் இருந்து வருகிறது. எனவே கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கக்கூடிய அவர் பீகாரில் இருந்து வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான செயல்பாடுகளை உழைப்பை போடுவோம் என்று அவர் அந்த பதிவில் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.